காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. செல்லம், இந்த ஆகாஷ பாத்தீங்களா? பாத்ரூம் ரூம்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்காரு. பார்க்கவே கடுப்பா வருதா? ஏடி, அவன் வயத்தை புடிச்சுக்கிட்டு தெரியுது, உனக்கு கடுப்பா இருக்கா? பொறவு பின்ன அவிய பரத்தாலே போயிட்டு இருக்கேன் செல்லம். பச்சை கலர் நெயில் பாலிஷ் வாங்கி தருவீங்களான்னு என்ன முறைச்சுக்கிட்டே எனக்கு இந்த நிலைமைக்கு நீதான் காரணம்னு கத்திட்டே இருக்காரு. ஏடி, பின்ன வயத்துல கோளாறு உள்ள பயலுக்கிட்ட பச்சை கலர் நகை பாலிஷ் கேட்டுக்கிட்டு இருந்தியனா? அப்ப செல்லம், ஆகாஷ் எனக்கு பச்சை கலர் நெயில் பாலிஷ் வாங்கி தர மாட்டாரா? நான் தெரியாம தான் கேட்டேன். இந்த பச்சை கலர்ல என்ன நாம்டி இருக்கு? ஒரு சிவப்பு கலர் நகை பாலிஷோ ஒரு மஞ்சள் கலர் நகை பாலிஷோ கேட்டா கூட சரி. நீ என்னடானா பச்சையிலேயே உருண்டுகிட்டு கிடக்க. பச்சை கலரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு வரும்போது பிறந்த வீட்டுல இருக்க சொந்தங்களை மட்டும் இல்ல, பச்சை கலர் நெயில் பாலிஷையும் தூக்கி போட்டுட்டு தான் வரணும். ஐயா, இதுக்கு பைத்தியம் முத்திட்டு போலே. பச்சை கலர் நெயில் பாலிஷ்னால நான் என்னெல்லாம் இழந்தேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன் தான் எல்லாருக்கும் பச்சை கலர் நெயில் பாலிஷ் பிடிக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. இந்த பச்சை கலர் நகை பாலிஷுக்காக நீ இந்த அளவுக்கு பேசுதியனா என் பியார எந்த அளவுக்கு நொந்து போயிருப்பான்? அதையே புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்கேன். செல்லோ, அந்த அளவுக்கு நான் வேதனைப்பட்டிருக்கேன். ஒரு ஆதங்கத்தை தான் உங்ககிட்ட கொட்டிட்டு இருக்கேன். இது ஓ ஆதங்கம் போல இல்லையே, வேற யாரோ ஒருத்தங்க அவங்க ஆதங்கத்தை உன் மூலமா கொட்டி தீக்க போல இருக்கு. செல்லோ, என்ன அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். எந்த பக்கம் டீ? எனக்கு பின்னால. உனக்கு பின்னால இசை இருக்கா? கட்டாதுங்க. இன்னைக்கு அமைதிக்கு பெயர் உங்க பேத்தி தான் போல இருக்கேன். இவ்ளோ பொறுப்பா அமைதியா உங்க பேத்தி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. ஏடி மக்கா இசை, என்ன சொல்லும் பாருங்களேன், பேச்சுலயே என்ன ஒரு தன்னடக்கம். என்ன மக்கா, கொஞ்ச நேரமா எதையோ பறி கொடுத்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல செல்லும், விடுங்க. விடணுமா? நானும் கொஞ்ச நேரமா பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். வழக்கமா உன்னால 10 நிமிஷத்துக்கு மேல பேசாம கூட இருக்க முடியாது. ஆனா இப்ப இம்புட்டு நேரமா என்னத்தையோ யோசிச்சுக்கிட்டு ஒரே இடத்துல இருக்க. யார பத்தி யோசிச்சுட்டு இருக்கியோ? எதுக்கு செல்லோ கேக்குறீங்க? எப்படியும் சாம பத்தின்னு வளைஞ்சு குழஞ்சு சொல்ல போறாங்க. அத கேட்கும்போது நமக்கே டென்ஷன் தானே ஏறும். இதுல நீங்க வேற என்ன யோசிச்சுக்கிட்டு கருவாட்டு குழம்பு யோசிச்சுக்கிட்டுன்னு கேட்டி. ஆயிரம் தான் இருந்தாலும் என் பேத்தி ஆச்சே. பாவம் என் பேத்தி 10 நிமிஷத்துக்கு மேல பேசாம இருந்துக்கிட மாட்டா. இன்னைக்கு ரொம்ப நேரமா அமைதி ஊர்வலம் நடத்திட்டு இருக்காளே. ஏதெങ്കിലും பிரச்சனையோ என்னமோ? மத்த என்ன பிரச்சனைனாலும் சொல்லு, இந்த பாட்டி பாத்துக்கிட்டேன். உனக்கு போன்ல எவனாவது உன்னை போட்டோ பிடிச்சுக்கிட்டோம் இல்ல ஏதாவது சொல்லிக்கிட்டோம் 10,000 தான் 50,000 தான் 50 லட்சம் தானு மிரட்டிக்கிட்டு இருக்கானா? இல்ல அப்படி அவனங்களை மிரட்டினாதானே இப்படி உட்கார்ந்துட்டு இருப்பாவ. அப்படி ஏதாவது உண்டுனா எனக்கு சொல்லு மக்கா. உண்டு இல்லன்னு ஒரு தட்டு தட்டிடலாம். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல செல்லும். ஏய் சை, நீங்க எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு நான் கரெக்டா சொல்லட்டா? எதை பத்தி? நீங்க உங்க எக்ஸ் லவர் சாம பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையே? நான் என் ஃப்ரெண்டு குருவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். வழக்கமா அந்த ஜாம பையல பத்தி தானே யோசிப்பா. இப்ப என்ன புதுசா அவ புருஷனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. இவ எப்ப யார பத்தி யோசிக்கான்னு ஒண்ணு விளங்க மாட்டேங்குது. அவங்க என்ன அவங்க புருஷனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கறாவா சொன்னாங்க? அவங்க ஃப்ரெண்டு குருவை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்களாம். ஏசப்பா, என்னத்த சொல்லக்குனே தெரிய மாட்டேங்குதாப்பா. குருவை வைக்க வேண்டிய இடத்துல சாம வைக்கா, சாம வைக்க வேண்டிய இடத்துல குருவை வைக்கா. எதை எங்க வைக்கணும்னு இந்த பெண்ணுக்கு வர வர ஒரு விவசாயம் இல்லாம போச்சு. என்ன இசை, வழக்கமா சாம பத்தி தானே யோசிச்சுட்டு இருப்பீங்க. இன்னைக்கு என்ன புதுசா குருவை பத்தி? ஏன் நான் குருவை பத்தி யோசிக்க கூடாதா? யோசி யோசி, எங்களுக்கு அதுதானே முக்கியம், அதுதானே தியானம். மக்கா, யார எங்க வைக்கணும்னு ஒரு அறிவு வேணும். இப்பயாவது உனக்கு உன் புருஷன் குருவா எங்க வைக்கணும்னு தெரிஞ்சுதே. எங்க வச்சிருக்காவ? என் ஃப்ரெண்ட பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் இசை, எனக்கு தெரிஞ்சு குருவும் உங்களுக்கு ரொம்ப எல்லாம் விருப்பம் இல்ல. சாமதான் பிடிச்சிருக்கு, சாந்தான் என் மனசுல இருக்காருன்னு எங்க எல்லாரையும் கூட சேர்த்து பைத்தியம் ஆக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்னடானா திடீர்னு என் ஃப்ரெண்டுங்கிறீங்க? இல்லையே, எப்பவோ குரு என் ஃப்ரெண்டு தான். ஏமக்கா, அப்ப உனக்கு அந்த பையன் குருவையும் பிடிக்குமா? பிடிக்குமாவா? செல்லம், குருவை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அன்பு கூட இந்த ப்ராஜெக்ட பத்தி கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இனியா தூங்கி இருக்குமான்னு தெரியலையே. நான் சொன்னா கூட உங்களால குருவை பத்தி புரிஞ்சிக்கவே முடியாது. செல்லம், இந்த உலகத்துல இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் குருவை மாதிரி அவங்க லைஃப்ல ஒரு கேரக்டர் இருந்தாங்கன்னா சத்தியமா சொல்றேன் செல்லம், எந்த பொண்ணுக்கும் எந்த கஷ்டமுமே வராது. ஏதோ நான் செஞ்ச புண்ணியம், என் லக்குனாலதான் குரு என் லைஃப்ல வந்திருக்கான். குரு மாதிரி ஒருத்தனை இந்த உலகத்துல பாக்குறதெல்லாம் ரொம்ப அதிசயம் செல்லும். உனக்கே புரியுதுல அவன் யாரு, எப்படிப்பட்டவன் எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் செல்லும். அவ்வளவு பெரிய மாளிகையில பிறந்து வளர்ந்தவன்.
அவனோட அம்மா அப்பாக்கு அவன் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவனுக்கும் அவன் அம்மா அப்பா தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க தான் அவனோட உலகம். அவங்கள விட்டுட்டு எனக்காக இங்க வந்து எத்தனை நாளா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். அப்போ யூஎஸ்ல குரு இசையை விட்டுட்டு வந்ததுனால உன் கூட என் தங்கச்சி அனுப்ப மாட்டோம். எப்போ உன் மேல எனக்கு நம்பிக்கை வருதோ அப்போ நீ உன் ஒய்ஃபை கூட்டு போகணும். குருவை இங்கே ஸ்டே பண்ண வச்சுட்டோம். இப்போ குரு மேல ஒரு பெரிய அளவு நம்பிக்கை வந்துட்டு இன்னும் எதுக்காக இசைய குரு கூட அவர் வீட்டுக்கு அனுப்பாம நான் லேட் பண்ணணும்? உடனே அவளா அவர் வீட்டுக்கே அனுப்பலாமே. நான் ஸ்கூல் லைஃப்ல இருந்தே குரு மாதிரி ஒரு கேரக்டர் என் லைஃப்ல இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா நான் எத்தனை பேரை மீட் பண்ணியும் என் கிளாஸ்ல கூட எத்தனையோ பசங்க என் கூட படிச்சிருக்காங்க. எங்கேயும் பார்க்காத ஒரு உறவு எனக்கு குரு மூலமா கிடைச்சிருக்கு. அதான் செல்லும், எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்க லைஃப்ல குரு மாதிரி ஒருத்தன் இருந்தா இந்த உலகத்துல இருக்க எல்லா பொண்ணுங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. செல்லும், உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு இந்த இசை இருக்கிறதுக்கு காரணம் குரு மட்டும்தான். சாம் எப்ப வந்தான்? இவ பேசுறத சாம் வேற கேட்டுட்டு நிக்கான். அப்பா புருஷன மாதிரி ஒருத்தனை இந்த உலகத்துல பார்த்ததே இல்லைன்னு சொல்ல வரேன். நான் அப்படி சொல்ல வரல செல்லும். குரு மாதிரி யாராலையும் இந்த உலகத்துல ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அதுவும் செல்லும், குருக்கு எனக்குமான உறவு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்படிப்பட்ட உறவுல வேற எந்த ஆம்பளையாலையும் எனக்கு பாதுகாப்பு கண்டிப்பா கிடைச்சிருக்காது. ஐயோ அம்முக்கு என்ன பேசிட்டு இருக்க? குரு நல்லவன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. குரு உனக்கு அளவுக்கு அதிகமா பிடிச்சிருக்குங்கிறதுக்காக இப்ப சாம் மனசு எந்த அளவுக்கு பாடுபடும். சூப்பர் இல்ல செல்லும், இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொல்லாத ஒரு உண்மையை சொல்லவா? ஒருவேளை குருவோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் என் வாழ்க்கை சின்ன பின்னமா அழிஞ்சு போயிருக்கோம். ஏன் இசைன்னு ஒரு பொண்ணு இருந்ததுக்கான அடையாளம் கூட தெரியாமலே அழிஞ்சு போயிருக்கேன் என் வாழ்க்கை. கிட்டத்தட்ட மலை உச்சியில இருந்து நான் கீழே விழுறதுக்கு 1 இன்ச் கேப் தான் இருந்திருக்கோம். ஒரு வேளை குரு என் லைஃப்ல வராம இருந்திருந்தானா மலையில இருந்து எப்பவோ கீழே விழுந்து இந்த இசையோட வாழ்க்கையை அழிஞ்சு போயிருக்கோம். சத்தியமா செல்லும், அன்னைக்கு மனமேடையில குருக்கு பதிலா வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நீங்க எல்லாம் என்ன உயிரோட கூட பார்த்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஊரு தெரியாம என் வாழ்க்கையை அழிஞ்சு போயிருக்கோம், நாசமா போயிருக்கோம். இவ என்ன பேசிட்டு இருக்கா? என் சாம கல்யாணம் பண்ணிருந்தியன்னா இப்ப இருக்கிறத விட உன் வாழ்க்கை 100 மடங்கு சந்தோஷமா தான் இருந்திருக்கும். ஆனா நீ இப்படி மாறுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலாமோ? சாம துரத்தி துரத்தி காதலிச்ச பொண்ணு நீங்கிற மாதிரி இருக்க. ரொம்ப தேங்க்ஸ்மா, எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்டாவே நீ கொடுத்துட்ட. ஏன் இசை, குரு இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா உங்க வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்க நீங்க பேசலாமா? இத கேட்கும்போது எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. நீங்க பேசுறது எனக்கே ஏதோ ஒரு பாரமா இருந்த மாதிரி இருக்கு. சம்பந்தப்பட்டவங்க மட்டும் இதை கேட்டாங்கன்னா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. உங்களுக்கு என் வாழ்க்கைய பத்தி தெரியாத ஆர்த்தி, நெருப்பு மேல இருந்த என் வாழ்க்கைய திருப்பி கொடுத்ததே குரு தான். குருக்கு பதிலா வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா யூஎஸ்ல இருந்து பத்திரமா அண்ணன் இங்க கூட்டு வந்திருக்குமான்னு தெரியல. அப்படியே இருந்தாலும் நான் உயிரோட இருந்திருப்பேனான்னு தெரியல. கண்ணை கட்டி காட்டுல விட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி பரிதவிச்சிட்டு இருந்த என் தவிப்பு யாருக்கு கேட்டா என்னமோ என் முருகனுக்கு நல்லாவே கேட்டிருக்கு. அதனாலதான் எனக்காக குரு அனுப்பி என் வாழ்க்கையை மீட்டு கொடுத்திருக்காங்க. இப்பவும் சொல்றேன் செல்லும், குரு மட்டும் அந்த இடத்துல இல்லாம இருந்திருந்தா என் வாழ்க்கை நாசமா போயிருக்கான். ரொம்ப தேங்க்ஸ் டி, பெரிய அவார்டை எனக்கு கொடுத்துருக்க. ரொம்ப தேங்க்ஸ். இவன் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு போறான். ஏன் என்னை விட்டுட்டு போனாங்கிறதுக்கான பதில் தெரியாம இருந்தேன். அவன் மனசுல நான் இவ்வளோ அசிங்கமா இருந்திருக்கேன்ல. சாம் மச்சண்டேங். வான் என்னடா நான் வெளியே நிக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? சாம், அவ ஏதோ பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கான். குரு நல்லவன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக உன்னை கம்பேர் பண்ணி பேசிருக்க தேவையில்லை. மச்சான், எனக்கு தெரியண்டா, அவளுக்கு நீ கிடைச்சிருந்தா இந்த உலகத்துல அவளை மாதிரி யாராலையும் சந்தோஷமா இருந்திருக்க முடியாது. என்ன கேட்டா இப்ப இருக்கிறத விடையும் நல்ல வாழ்க்கையை தான் அவள் இழந்துட்டா. நீ நிக்கிறது தெரியாம ஏதோ நிக்கிறது தெரியாததுனால தானே அன்பு உண்மை வெளியே வந்து. சரிடா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சாம், நமக்கு புத்தி ஏன் இப்படி கேவலமா போயிட்டு இருக்கு? தப்பு இசை, ரொம்ப தப்பா பேசுறீங்க. நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுல இருந்து உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன்.
காதல்னா இப்படி இருந்தா நல்லா இருக்கும்லான்னு காதலையே ரசிக்க வச்சது உங்களோட காதல் தான். ஆனா நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இவா ஒருத்தி செல்லம். சாம எப்படி உருக்கி உருக்கி இந்த இசை காதலிச்சது. இப்ப என்னடானா குரு மட்டும் அவங்க வாழ்க்கையில போகாம இருந்திருந்தாருன்னா அவங்க வாழ்க்கையே ஒண்ணும் இல்லாம போயிருக்குங்கிற மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியல. சும்மா இருந்த பையனை சுத்தி சுத்தி போய் காதலிச்சுட்டு இப்ப கழட்டிய விட்டுட்டு இப்ப அந்த குரு தான் பெஸ்ட்னு சொன்னா எட்டுவ கோணி போய் வாய் கொஞ்சம் மூடுறியா? அவளே பைத்தியக்காரி. அவ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ ஈமோஷன் ஆயிட்டு இருக்க. இது ஈமோஷனா? ஆமா சொல்லு, அது ஈமோஷன் இல்ல, எமோஷனல். ஏதோ ஒரு மோசன். ஐயோ, அவ போன வரையும் இந்த ஜாம வேணுன்னு ஒத்த கால நின்னா. அது பிறகு அந்த குரு பையன் வேணுன்னு அந்த பையல கட்டிக்கிட்டு போனா. இப்ப என்னடானா அந்த குரு பையல வேண்டாம் ஜாம தான் வேணுன்னு நேத்து வரைக்கும் ஒத்த கால நின்னா. ஆமால, இப்ப திடுத்துப்புன்னு வந்து இந்த ஜாம ஒரு குண்டில தள்ளிக்கிட்டு குரு ஆகா ஓகான்னு பேசிக்கிட்டு இருக்கா. என்னமா உனக்கு புரியல? அவளுக்கு மூளையில இருக்க ஸ்க்ரூ கொஞ்சம் கலந்து கிடக்கு. ஆமால, நமக்கிட்ட சாம் தான் பெஸ்ட், சாம தான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப குருக்கு சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. சில ஒருவேளை நிஜமாவே நம்ம இசைக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குமோ? எனக்கு அப்படிதான் கூட தோணிக்கிட்டு இருக்கு. இந்த நாள் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், சரி இந்த குரு பையன் என்னமோ ஒரு விஷயத்துல சரியில்லை போல, அதனாலதான் சாமத்தியாடா அப்படின்னு. ஆனா இந்த ராத்திரி நேரத்துல இன்னைக்கு புலம்புற கண்டியா? என்ன எனக்கு கேட்காம பேசிட்டு இருக்கீங்க? உங்க குரு இருக்கார்ல, குரு அவரோட அருமை பெருமையெல்லாம் புகழ்ந்துட்டு இருக்கான். அதான் உங்க வீட்டுக்காரர். எது என் வீட்டுக்காரனா? இப்பதானே புகழ்ந்து தள்ளுனீங்க குரு. யார்த்தி உங்களுக்கு அறிவே கிடையாதா? ஒரு ஆளை புகழ்ந்தா அது உடனே புருஷனா இருக்கணும், காதலா தான் இருக்கணும், ஏதாவது அர்த்தம் இருக்கா? நான் ஒரு ஃப்ரெண்டா குருவை பத்தி பேசினேன், நீங்களா வேற ஏதோ முடிவு பண்ணிட்டீங்க. நான் சொல்லலாம் அவ மண்டை கலண்டு தான் இருக்கா அப்படின்னு. இன்னொரு தடவை வீட்டுக்காரர் காட்டுக்காரர்னு ஏதாவது சொல்லி பாருங்க. இல்ல இப்ப நாங்க ஆரம்பிச்சோமா இல்ல நீங்க ஆரம்பிச்சீங்களா? சீ, வர வர இந்த வீட்ல யாரும் நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் போய் தூங்க போறேன். இனிமேதான் ராத்திரி தூக்கம் வருமா? நம்ம தூக்கத்தை கெடுத்துட்டு அது பாட்டுக்கு தூங்க போகுது பாருங்க. என்னங்க சொல்றீங்க, உண்மையாவா? ஆமா குல்ஃபி, பைத்தியம் மாதிரி பேசுறான். ஒருவேளை குரு மட்டும் அவ வாழ்க்கையில போகாம இருந்திருந்தா இந்நேரம் அவ வாழ்க்கைய அழிஞ்சு சின்ன பின்னமா இருக்குமா? இத சாம்பார கேட்டுட்டு நிக்கும் போது அவன் மனசு எவ்வளவு பாடுபட்டு இருக்கு, எவ்வளவு நொறுங்கி போயிருக்கான். எப்படிங்க உங்க தங்கச்சிக்கு பழசெல்லாம் கொஞ்சமா ஞாபகம் இருக்காதா? எப்போ அடுத்தவங்க எமோஷனல் கூட விளையாடிட்டு இருக்கா. இன்னைக்கு இவ்ளோ பேசினதுக்கு அன்னைக்கு அவளுக்கு சாம் எதனால பிடிக்கல, என்ன ரீசன்னால அவாய்ட் பண்றான்னு சாம் கிட்டே டைரக்டா சொல்லிருந்தா சாம் அதை மாத்தி இருப்பான். இது அவளுக்கா ஏதோ ஒரு விஷயம் தோணி இருக்கு, அத அவளுக்குள்ளே தூக்கி போட்டு மறைச்சு வச்சுட்டு குருவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அந்த தண்டனை மட்டும் சாம்கா. எனக்கு நம்ம அவ பேசினத பார்த்தா வேற ஏதாவது பிரச்சனையில மாட்டி குரு ஹெல்ப் பண்ணிருப்பாரோ? என்ன பாபான்னா இருந்துட்டு போட்டோம், அவ பிரச்சனை என்ன பிரச்சனையா வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா சாம் கிசை கொடுத்தது வெறும் வலி கிடையாது, மரண வலி. சாம் இடத்துல நீங்க இருந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு காரணமும் தெரியாம நல்லா பேசி பழகிட்டு இருந்த பொண்ணு தூக்கி போட்டுட்டு போயிடுறான். ஒரு காரணம் கூட சாம் மேல அவளுக்கு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது எதுக்காக நம்மள தூக்கி போட்டான், எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணான்னு யோசிச்சு யோசிச்சு அவன் பைத்தியக்காரத்தனமா புலம்பி இருப்பான்ல ஒவ்வொரு நாளும். அந்த வலி ஏதாவது உங்க தங்கச்சிக்கு தெரியுமா? என்ன பொறுத்த வரைக்கும் அவளுக்கு என்ன பிரச்சனையாவே இருந்தாலும் சாம்க்கு அவ கொடுத்துட்டு போனது சாதாரண வலி கிடையாது, மரண வலிதான். அந்த பாவத்தை இந்த குடும்பத்துல இருந்து என்ன செஞ்சு கழுவ போறீங்கன்னு எனக்கு தெரியல. குல்ஃபி, நான் என்ன பேசுறேன், நீ என்ன பேசுற? வேற ஏதாவது ஒரு விஷயத்துல தப்பா மாட்டிட்டு இருந்திருக்கலாம்வா? அந்த நேரத்துல குருவோட ஹெல்ப் கிடைச்சிருக்கோம், அத மீன் பண்ணி கூட சொல்லி இருக்கலாம்ல. நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம். அதையே சாம் கிட்ட ஷேர் பண்ணிருந்தாள்னா சாமோட ஹெல்ப் கிடைச்சிருக்காதா? அப்படி குருவோட ஹெல்ப் எங்கேயாவது இசைக்கு கிடைச்சிருந்தாலும் சாம் உருக்கி உருக்கி உங்க தங்கச்சி காதலிச்சிருக்காங்க. தான் காதலிச்ச பொண்ணுக்காக உயிரை வேணா கொடுத்திருப்பான். நம்ம உறவே எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு பிரச்சனைனா உங்களை விட மிச்சமாவா மூணாவதா வரவங்க என்ன பாத்துக்க போறாங்க? அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும் இல்ல உங்க தங்கச்சியாவே இருக்கட்டும், உங்களை விடவுமா என் மேல அக்கறையா இருக்க போறாங்க? சிச்சுவேஷன் என்னவா இருந்தாலும் சாம் கிசை கொடுத்துட்டு போனது தாங்க முடியாத வலிங்க. காதல் தோல்வி மட்டும் கிடையாது, நம்ம எந்த இடத்துல தப்பா இருந்திருப்போம், என்ன ரீசனா இருந்திருக்கானு பைத்தியக்கார மாதிரி புலம்பிட்டு இருந்திருப்பான்ல. ஒண்ணுமே தெரியாம ஃப்ரெண்டோட வீடு வர இதே வீட்டுக்கு திருப்பியும் ஒவ்வொரு தடவை அவன் வந்துட்டு போக வேண்டியதா இருக்கும். இங்க ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களோட நினைவுகள் இருக்கும் இல்லங்க. இங்க வரும்போது ஒவ்வொரு டைமும் அதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு என்ன பாடுபட்டிருப்பான். அவன் மனசு காயத்தை மட்டும் யாராலையும் ஆத்தவே முடியாதுங்க. சரி, எனக்கு புரியுது. நீ படுத்து தூங்கு, நான் சாம் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். என்ன இந்த நேரமாவான்னு கூட கேட்காம சரின்னு சொல்றேன். அப்புறம் உங்க தங்கச்சி பேசின பேச்சுக்கு நீங்களும் அவன் கூட இல்லாம இருந்தா கண்டதே யோசிச்சுட்டு இருப்பான். நீங்க கிளம்புங்க, நான் தோ இப்ப வந்துடுறேன்.
என்ன இந்த நேரம்? எங்க அருமை பெருமை எல்லாம் நிறையவே இருக்கு, உன் புருஷனை காணோம். குருவை கேக்குறியா? வேற வெளியங்க தான் நிப்பான். ஏடி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? என்ன அறிவு? என்ன என்ன உன் பிரச்சனை இப்போ? எங்க பாரு இசை, இந்த வீட்ல உன்னை யாரும் கேள்வி கேட்காம இருக்கலாம். ஆனா சாம்க்கு நீ பண்ணது பெரிய துரோகம். ஓஹோ, அப்புறம் இன்னைக்கு ஹால்ல வச்சு குரு மட்டும் என் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா என் வாழ்க்கை என்ன ஆகணும் எனக்கே தெரியல. இந்நேரம் இசைங்கிற பொண்ணு இல்லாம கூட போயிருப்பான்னு பேசியிருக்கேன். குரு இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா என் லைஃபே ஸ்பாயில் ஆயிருக்கான்னு பேசியிருக்கேன். பேசுனே இல்லையா? ஆமா, இப்பதான் சொல்றேன். குரு இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா என் லைஃபே ஸ்பாயில் ஆயிருக்கும். சோ நீ காதலிச்சா, உருக்கி உருக்கி காதலிச்சா சாம் உன் லைஃப்ல இருந்திருந்தா உன் லைஃப் ஸ்பாயில் ஆயிருக்கானு எப்படி வெக்கமே இல்லாம இதே வாயால சொல்ற? இனியா, நான் அந்த மீனிங்ல சொல்லல. வேற குரு இல்லனா குருவோட இடத்துல சாம் தானே இருந்திருப்பான். ஐயோ இனியா, நீ தப்பா புரிஞ்சிருக்க. தப்பா புரிஞ்சது நான் இல்ல இசை. ஒருவேளை குரு உன் விஷயத்துல நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கலாம், நிறைய சப்போர்ட்டா இருந்திருக்கலாம். அதுக்காக ஒருவேளை அந்த இடத்துல சாம் இருந்திருந்தா உன் லைஃபே ஸ்பாயில் ஆயிருக்கான்னு இன்டைரக்டா நீ செல்லுக்கிட்ட பேசியிருக்க. இதை கேட்கும்போது சாமோட மனசு எந்த அளவுக்கு சில்சிலா உடைஞ்சிருக்கான்னு உனக்கு தெரியுமா? இனியா, சாம் கேட்டுட்டானுன்னா பேசும்போது பக்கத்துல யார் நிக்கா யார் இருக்கான்னு ஒண்ணும் பாக்குறது கிடையாது. ஏன் உனக்கு உன் புருஷனை பிடிச்சிருந்தா பிடிச்சிட்டு போட்டோம். அதுக்காக எங்க ஃப்ரெண்ட் கேரக்டரை நீ தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண பாப்பியா? நீ வேணா என்ன புரிஞ்சுக்காம இருக்கலாம், ஆனா சாம் என்ன புரிஞ்சுப்பான். ஆமா ஆமா, சாம் உன் கடவுள் முருகன் பாத்தியா? நீ மனசுல என்ன நினைக்கிற, எதை எப்ப யோசிக்கிற, உனக்கு என்ன ப்ராப்ளம், உன்னோட எந்த பிரச்சனையில இருந்து குரு காப்பாத்துறான், இதெல்லாம் உன் மனசுக்குள்ள புகுந்தா அவன் புரிஞ்சுக்க முடியும். வாயை திறந்து சொன்னாதான் புரியும். உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லாம என்ன காரணம்னு கூட ஒழுங்கா சொல்லாம அவனை தூக்கி போட்டு குருவை கல்யாணம் பண்ண. ஆனா உன் வாயில இருந்து இப்படி எல்லாம் வரான்னு நான் நினைச்சு கூட பாக்கல இசை. நான் உங்க அண்ணனை பேசியிருந்தா கூட அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்காது. ஏன்னா என் காதல நான் அமைதியா வச்சிருந்தேனே தவிர வெளியெல்லாம் காமிக்கல. உன் அண்ணனா புரிஞ்சுக்கிட்டு வரது வரைக்கும் நான் அமைதியா இருந்தேன். ஆனா சாமோட காதலுக்காக நீ எந்த அளவுக்கு இறங்கி போனன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆனா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல அவனை எந்த அளவுக்கு நீ காயப்படுத்திட்டு இருக்கான்னு உனக்கு புரியுதா? என்ன சாம் புரிஞ்சுப்பான், நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். ஆமா ஆமா, உன் களிமண் மனசுக்குள்ள நீ என்ன யோசிக்கிற என்ன நினைக்கிறேன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க அந்த கடவுள் பாத்தியா? உனக்கு புருஷன் முக்கியம்னா எங்களுக்கு சாம முக்கியம். இனியா, நான் பேசின அர்த்தமே வேற. என்ன அர்த்தமா இருக்கட்டும் இசை, உன்னால சாம் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். இனியாவது பேசும்போது உன் புருஷனை புகழ்ந்து தள்ள, அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா எதிரில கேட்டுட்டு நிக்கிறவங்களுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கு. இப்பவும் சொல்றேன், சாம் என்ன புரிஞ்சுப்பான். ஆமா ஆமா புரிஞ்சுப்பான். நீ என்ன ஏதுன்னே சொல்லாம அவன் கழுத்துல கத்திய கொண்டு இறக்கு, அப்பதான் அவன் புரிஞ்சுக்கணும், அப்படித்தானே? சரி, உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லடி இதெல்லாம். உன் மனசுல சாம் வரதுக்கு முன்னமே என் மனசுல உங்க அண்ணன் எப்பவே வந்துட்டாரு. இருந்தாலும் ஒரு இடத்துல கூட அதை நான் வெளியே காமிச்சதே கிடையாது. நீ சாம சுத்தி சுத்தி போகும்போது நிறைய நாள் நான் யோசிச்சிருக்கேன், நம்ம காதலே அன்புக்கு இப்படி புரிய வச்சிருக்கலாமோ அப்படின்னு. அமைதியா இருந்த என் காதலை விட உன் காதல் தான் உயர்ந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன்டி. அவன் மனசை காயப்படுத்தி காயப்படுத்தி காதலையே கொச்சப்படுத்திட்டேலாம். நான் குரு பேசினது ஒரு ஃப்ரெண்டா தான். ஓ அப்படியா இசை, ஃப்ரெண்டா யோசிச்சு பேசுனியா? சரி சரி, நீ இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேலாம், அதனால உன் மனசுல என்ன இருக்கு அது இருக்குன்னு இப்ப எனக்கு புரிஞ்சுட்டு. என்ன புரிஞ்சுது? அதான்டி, இப்ப ஃப்ரெண்டா தான் பேசுறேன்னு ஒரு வார்த்தை சொன்னேல, அதுல மொத்தமா எனக்கு புரிஞ்சுது. என்ன நாங்க கடவுள் பாத்தியா? நீ மௌனமா இருந்தாலும் எங்களுக்கு புரியணும். நீ பக்கம் பக்கமா டயலாக் அடிச்சு விடுவ, அதுக்கு ஒரே எழுத்துல பதில சொல்லி முடிப்ப. அந்த ஒரு எழுத்தை வச்சு நாங்க புரிஞ்சுக்கணும். இம்மா தாய், தயவு செஞ்சு உன் புருஷன் வீட்டுல போய் வாழ்ந்து உன் புருஷனை நல்லா கொண்டாடு. இங்க இருந்துட்டு ஏதாவது பேசுறங்கிற பேர்ல அவன் மனசு காயப்படுத்திட்டே இருக்காத. சும்மா சும்மா சாம் புரிஞ்சுப்பான் புரிஞ்சுப்பான் அப்படின்னு அப்ப எல்லாம் நீ இந்த வார்த்தையை சொல்லும் போது அது அழகா இருந்துச்சு. ஆனா இப்ப கொண்டாவியா இருக்கு இசை. சாம் என்ன புரிஞ்சுப்பான் இனியா? எதடி உளர்ற? அவன் கழுத்துல கத்திய கொண்டு இறக்கி என்ன புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ நீ சொல்லி சொல்லி இறக்குனா அவனால புரிஞ்சுக்க முடியுமா? உன் லாஜிக்கும் புரியல, நீ என்ன மனநிலையில இருக்கான்னு எனக்கு புரியல. ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு போலாம் தான் இசை வந்தேன். உனக்கே தெரியும் இது ஜாயிண்ட் ஃபேமிலி. இங்க பேசுறதுக்கு முன்ன ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பேசணும். நம்ம பேசுறது ரைட்டோ ராங்கோ, யார் மனசாவது காயப்பட்டுமோனோ யோசிச்சுதான் அதுக்கு பிறகு வார்த்தை விடணும். எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு போயிருக்கான் தெரியுமா? ஃபீல் பண்ணானா? இல்ல சந்தோஷமா சிரிச்சுட்டு அவ எனக்கு பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டா. நான் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ட்டி வச்சு செலிப்ரேட் பண்ண போறேன் இந்த சந்தோஷத்தைன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அப்போ சாம் என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா இனியா? ஏய் அடிச்சேன்னு வச்சுக்கோ, கண்ணெல்லாம் படுத்துற பாத்துக்கோ. சும்மா இருந்துட்டு அப்பவே உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தனா அதை சாம் கிட்ட சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு குரு தான் உன் வாழ்க்கையில எல்லாங்கிற மாதிரி பேசுறது நியாயமானலாம் எனக்கு தெரியலடி அம்மா. என்னவும் பண்ணு, ஆனா இப்படியே பேசி பேசி எங்க ஃப்ரெண்ட கொன்றாத. நான் வரேன். என் பிரச்சனை என்னன்னு உனக்கு சொன்னா கூட புரியாது இனியா, ஆனா ஒரு நாள் புரியும். புரியும் போது என் மேல உங்களுக்கு இருக்க மரியாதை இன்னும் அதிகமாகுமே தவிர என்னை வெறுக்க மாட்டீங்க. அதே நேரத்துல சாம் என்ன மனசார ஏத்துப்பான். அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன்.
நெருப்பு மேல இருந்த என் வாழ்க்கைய திருப்பி கொடுத்ததே குரு தான். அவ இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இசைங்கிற ஒரு பொண்ணு இருந்ததுக்கான அடையாளமே தெரியாம போயிருக்கோம். சாம், என்னடா பண்ற? அதுவும் வீட்டுக்கு முன்ன இருந்துட்டேன். நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. அதான் சின்னதா ஒரு பார்ட்டி. சாம், அன்பு கூட ஏதாவது சேர்ந்து ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்ல நீ குடிச்சா உண்டு. இது என்னடா புது பழக்கம்? அதாம்மா சொல்றேன்ல, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதான் சின்னதா ஒரு ட்ரீட் எனக்கு நானே கொடுத்துக்கிறேன். நீங்க போங்க, நீங்க போய் தூங்குங்க. டேய் சாம், எந்திரிச்சு உள்ள வாயாண்டா. அம்மா, நான் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு வந்து தூங்குறேன். நீங்க உள்ள போங்க. ஏன்னா அவ என் மனச ரொம்ப குளிர வச்சுட்டான். இப்ப நீ மட்டும் உள்ள எந்திரிச்சு வரலனா நான் அன்பு போய் கூட்டு வந்தாலும் கூட்டு வந்துருவேன். அனுபவம்? எந்த அனுபவமா? என் ஃப்ரெண்ட் அனுபவ கூட்டு வர போறீங்களா, இல்ல அவளோட அண்ணன் அனுபவ கூட்டு வர போறீங்களா? நீங்க யார கூட்டிட்டு வந்தாலும் என் வலைய யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. உன் நாக்கெல்லாம் உலர்ந்து அந்த அளவுக்கு குடிச்சிருக்க. சாம், அதை தூக்கி போட்டு உள்ள வா. அட போங்கம்மா, இந்த நிலா கூட எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏமா, நான் உங்ககிட்ட தெரியாம தான் கேக்குறேன். என்கிட்ட ஏதாவது தப்பு கண்டுபிடிக்கிறீங்களா? நான் உங்களுக்கு நல்ல பையனா இல்லாம இருக்கானா? சாம், ஒரு மாதிரி ஒரு புள்ள கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா. ஆம், ஏன்னா நாளைக்கு நீங்களும் சொல்லிடக்கூடாதுலாம். எனக்கு ரெண்டாவதா ஒரு பையன் பிறந்தான். சிங்கம் மாதிரி வளர்ந்திருப்பான். அவன் உயிரோடு இருந்திருந்தான். உன் இடத்துல அவன் இருந்திருந்தான், இந்நேரம் இந்த அம்மாவை ராணி மாதிரி வச்சிருந்திருப்பான்னு உங்களுக்கும் தோணிடக்கூடாதுலாம். அதான் முன்கூட்டியே கேக்குறேன், நான் உங்களுக்கு ஏதாவது குறை வச்சிருக்கேனா அப்படின்னு. சாம், பைத்தியக்காரனாட்டம் உளராம கீழே இறங்கி வா. மறுபடியும் கேக்குறேன், நான் உங்களுக்கு நல்ல பையனா தானே நடந்துக்கிறேன். டேய், உன்ன மாதிரி ஒரு பிள்ளை நான் பெத்ததுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா. எல்லா அம்மாங்களுக்கும் தன்னோட பிள்ளைங்க தப்பே செஞ்சா கூட நல்லவங்க தான். எனக்கு ராஜா மாதிரி ஒரு பையன் கிடைச்சிருக்கான். உன் மேல ஒரு குறை சொல்ல முடியுமாடா? இப்படிதாம்மா எல்லாரும் இருப்பாங்க. எப்ப கால வாரி மண்ணை தூக்கி போட்டு குழிய மூடுவாங்கன்னு தெரியாது. நாளை பின்ன உங்களுக்கும் தோணிடக்கூடாதுலாம். நீ இப்படி எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டேன். இரு, அவரை கூட்டு வரேனா. அந்த ஆள் கூப்பிட்டா இந்த சாமி இறங்கி வந்துருவானா? நெவர். அவளுக்கு ஒரு பாடம் படிச்சு கொடுக்காம இந்த சாம் இந்த இடத்துக்கு வரமாட்டான் திருப்பி. எப்படி 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 நான் அந்த இடத்துல இருந்திருந்தா உன் வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்குமா? குரு வந்ததுனாலதான் உன் வாழ்க்கை ஆகா ஓக்கோன்னு இருக்கா? இருடி வரேன், இருடி வரேன். எந்த சேனல்ல போட்டாலும் பாட்டு மட்டுமே ஓடிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு பழைய படம் போட்டாதான் என்ன குறைஞ்சா போயிருவானுங்க. ஏங்க, ஏய், பறந்து கீழே விழுந்துடாத. வீட்டுக்கு வெளியே சாம் இருந்து குடிச்சிட்டு இருக்கான். சரி, என்ன சரி, வாங்குங்க போய் கூட்டு வரலாம் வீட்டுக்குள்ள. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? நாளை பின்ன அவனுக்கு பொண்ணு பார்க்கும்போது யாராவது பொண்ணு தருவாங்களா? உன் பையன் கல்யாணம் பண்ற மனநிலையிலேயே இருக்கான். ஏதாவது பொண்ணு வீட்டுல உள்ளவங்க வந்தாலும் உன் பையன் பாட்டுக்கு எங்கேயாவது ஓடிடுறான். இவன் நம்பி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோ, பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு நம்ம தான் பதில் சொல்ற மாதிரி இருக்கும். சரி, இப்ப அவனை உள்ள கூட்டிட்டு வரலாம் வாங்க. ஏய், அப்பவே நான் பார்த்தேன். உள்ள வாடான்னு கூப்பிட்டதுக்கு நீ போயா உன் வேலையை பார்த்துக்கிட்டுன்னு என்கிட்டயே சொல்றான். அதுக்குன்னு அப்படியே விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துருவீங்களா? இங்க பாரு, உன் புள்ள குடிக்கிற நேரமா இருக்கட்டும் எப்பவா இருக்கட்டும், நீ முன்ன போய் நின்னா உனக்கு மரியாதை கிடைக்கும். உன் மரியாதைக்கு எந்த கொச்சலும் இருக்காது. ஆனா அவன் நார்மலா இருக்கும் போதே நான் ஏதாவது பேசினா எனக்கு மரியாதை போச்சு. இதுல ஹெவியா குடிச்சிட்டு அவனே அவனுக்கு யாருன்னு தெரியாத அளவுக்கு இருக்கான். இப்ப நான் போனேன்னு வச்சுக்கோ, உன் புள்ள ஊரை கூட்டி தான் என்ன அவமானப்படுத்துவான். அதுக்கு ஒன்னால முடிஞ்சதுன்னா அவனை எப்படியாவது பேசி இழுத்து கூட்டிட்டு வா. பெத்த அப்பா மாதிரி பொறுப்பாவா பேசுறீங்க? ஏ தள்ளிடி, டிவிய மறைக்காத. ஏன்னா நான் எல்லாம் அவன் பிள்ளைக்கு பாட்டில் வாங்கி கொடுத்து குடின்னு சொன்னேன். அவன் குடிச்சிட்டு வீட்டு முன்ன இருந்து கோஷம் போடுறானா நான் என்ன பண்ண முடியும்? அடுத்த ஆனா என் தலையை கொண்டு வெட்டுன்னு சொல்ற மாதிரி நானா போய் உள்ள வான்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, என் மரியாதை காத்துல நாரி போயிடும். நீங்க எல்லாம் ஒரு அப்பாவா? போறா பாரு, என் மரியாதையை நான் தானே காப்பாத்தி ஆக்கணும். ஐயோ ஏங்க, என்னடி உனக்கு பிரச்சனை? அவன் கார் எடுத்துட்டு அப்படி போறான்.
போறவனுக்கு வர தெரியும். ஏங்க இவ்வளவு குடிச்சிருக்கான், கார் எடுத்துட்டு போறான், ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு ஆயிட்டுனா? உன் புள்ள 10 பாட்டில் குடிச்சாலும் ஸ்டெடியா தான் நிப்பான். பேச்சு வேணா மாறலாம். எங்க போகணுமோ அங்க போயிட்டு கரெக்டா வந்துருவான் வீட்டுக்கு. நீ உள்ள வரியா? ஏங்க நீங்களா ஒரு அப்பாவா? என்னடி பண்ண சொல்ற பின்ன? அவன் பின்னாடியே போ சொல்றியா? அவன் விவஸ்தை கேட்டு குடிச்சிட்டு தெரியானா நான் என்ன பண்றதுக்கு? அவ தூக்கி போட்டு போனாலா? அவளை விட நல்ல ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு அதுக்கு பிறகு அவளை பழி வாங்கணும். அந்த அறிவு உன் பிள்ளைக்கு இல்ல. சந்தோஷமா 2 பிள்ளை குட்டிய பெத்தமா அவ முன்ன சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும். அதுக்கு பிறகு பழி வாங்கினா தாராளமா பழி வாங்கட்டும். இப்போ இசை பாக்குறதுக்கு தான் போயிருப்பானா? அதுல என்னடி உனக்கு சந்தேகம்? அங்க ஏதாவது நடந்திருக்கான். இவன் வந்து இங்க குடிச்சிட்டு கிறுக்க மாதிரி புலம்பிட்டு இருக்கான். அப்போ அங்கதான் போயிருப்பானா? ஆமாங்கிறேன், அங்கதான் போயிருப்பான். போறவனுக்கு வர தெரியும். இன்ன நேரத்துக்கு அந்த வீட்டுக்கு போயிட்டு வரான். எத்தனை வருஷமா போயிட்டு வரான். கரெக்டா வந்துருவான். ஏங்க முன்ன கூட ஓகே குடிச்சிட்டு அங்க போனாலும் ஒண்ணும் இல்ல. ஆனா இப்போ 1000 இருந்தாலும் இசை வீட்டுக்காரன் அந்த பையன் குரு அங்கதானே இருக்கான். இவன் போய் கலாட்டா பண்றதுல அந்த பொண்ணு வாழ்க்கை வர ஏதாவது கேள்விக்குறியானாலும் ஆயிரும். என்ன அருவி திடீர்னு அவ மேல எல்லாம் உனக்கு அக்கறேன்? அக்கறை ஒண்ணும் இல்லைங்க. என் புள்ள ஏமாத்திட்டு போனதுக்கு என் புள்ள அனுபவிக்கிற வலிக்கு அவ ஒரு நாள் பதில் சொல்லிதான் ஆகணும். அவ மேல இருக்க வெறுப்பு அப்படியேதான் இருக்கு. ஆனாலும் முடிச்சு போன விஷயத்த இவன் அங்க போய் புலம்பி அதனால அவங்க 2 பேருக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதே. ஏன் போய் தூங்குறியா? வரும்போது கரெக்டா என்ன கூப்பிட மாட்டான். உனக்கு போன் பண்ணுவேன் கதவு திறங்கானு. வந்து திறந்து விடு. இப்ப உள்ளவா இல்லன்னா நடந்தே அன்பு வீட்டுக்கு போயிரு. பெத்த வயிறு என்ன பாடுபடுதுன்னு எனக்கு தான் தெரியும். இங்கே கொஞ்ச நேரம் பாடுபட்டுட்டு உள்ள வந்து படு. இவளால என் பிள்ளை இன்னும் என்னென்ன பாடலாம் அனுபவிக்க போறான்னு தெரியலையே. ஏய் இசை, ஏய் வெளியே வாடி, வெளியே வாங்குறேன். ஏய் இசை, சாமோட சத்த மாதிரி கேக்குது. ஒருவேளை சாமதான் இருக்குமா? ஏய் இசை, சாமேதான். இந்த வீட்டு பெரியவங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே வாங்கப்பா. ப்ரோ என்ன குடிச்சிட்டு வந்திருக்கான் போல. இந்த இம்சை ஏதாவது உளறி வச்சான்னு தெரியலையே. சாம், அச்சச்சோ, சாம் குடிச்சிட்டு வந்திருக்கான் போலே. ஏய் இசை, வெளியே வாடி. எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்க? டேய் குடிச்சிட்டா வந்திருக்கேன். தாத்தா வர வந்தாங்கன்னா பிரச்சனையா போயிடும். சாம், என்னடா சத்தம் போட்டுட்டு இருக்க? நான் சத்தம் போட்டுறதெல்லாம் இருக்கட்டு, உன் தங்கச்சியை வெளியே வர சொல்லிட்டான். என்ன சாம்? யார்த்தி இவன் ஷர்ட் கூட போடாம வந்திருக்கான்? கன்ஃபார்ம் இசை பேசினதை சாம் கேட்டுட்டு தான் நின்றப்பான் போல. என்ன என்ன இவ்ளோ அப்பாவியா? என்னால அமைதியா கேக்குறேன். எப்படி 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 அவன் இடத்துல நான் இருந்திருந்தா உன் வாழ்க்கை சின்ன பின்னமா நாசமா அழிஞ்சு போயிருக்குமா? சாம், நான் சொன்ன அர்த்தமே வேற. என்னடி பெரிய அர்த்தம்? இல்ல என்ன பெரிய அர்த்தம் கேக்குறேன். நானா அவன் பின்னாடி வந்தேன், இல்ல நானா அவன் பின்னாடி வந்தேன்னு கேக்குறேன். எப்படி 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 நான் அந்த இடத்துல இருந்திருந்தா இந்நேரம் உன் வாழ்க்கை நாசமா போயிருக்கும். இசைன்னு ஒரு பொண்ணு இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம போயிருக்குமா? அந்த குரு மேல நின்னு பாத்துட்டு நிக்காரு. பாத்தேன் குல்ஃபி, இவனை பார்க்க போலாம் நான் கிளம்பி நிக்கிறேன். இவன் என்னடானா இங்க வந்திருக்கான். சாம் பயங்கரமா குடிச்சிட்டு வந்திருக்காங்க. சொல்லுடி, உன் பின்னாடி நானும் சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தேன். சாம் குரு மேல நிக்காருடா. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசலாம். ஓஹோ, ஏமாச்சா உன் தங்கச்சி புருஷன் மேல நின்னு பாத்துட்டு நிக்கான். இதனால உன் தங்கச்சி வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, வீட்டுக்கு போங்கிறியா? டேய், அப்போ உனக்கு கூட இந்த ஃப்ரெண்டோட மனசு முக்கியம் இல்ல, உன் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம் தானே? டேய், எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்டா. இப்ப தாத்தா வந்தா பெரிய பிரச்சனை ஆயிரும். கூப்பிடுடா, உங்க வீட்டுல உள்ள எல்லா பெருசுங்களையும் கூப்பிடு. எனக்கு கொஞ்சம் கேள்வி கேட்கணும். என்ன கேட்கணும்? ஏண்டி, ஒரு வேளை அந்த குரு மட்டும் வராம இருந்திருந்தானா என் வாழ்க்கையே நாசமா போயிருக்கோம். இந்நேரம் இசைங்கிற பொண்ணு இல்லாம போயிருப்பான். அவங்க இடத்துல வேற யாராவது இருந்துதான் இதான் நடந்திருக்கானோ. வாய் கூசாம பேசுறேன். நான் என்னடி உன்னை கொடுமைப்படுத்தினேன்? நான் என்ன உன்னை கஷ்டப்படுத்தினேன்னு கேக்குறேன். ஐயோ சாம், நீங்க எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்க. நான் அந்த அர்த்தத்துல சொல்லலடா. ஏய், நீ எந்த அர்த்தத்துல வேணா சொல்லிக்கோ. ஆனா என்ன தூக்கி போடுறதுக்கு முன்ன இதுதான் காரணம். ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னியா? இல்ல, எதுவுமே சொல்லாம குருவோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா என் வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்கானு ஏன் காது கேக்குற மாதிரியே பேசுறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை அழிஞ்சு போயிடான்னு நினைச்சிட்டேலாம். இவ்வளவு நாள் நான் சும்மா சொல்லிட்டு இருந்தேன் இசை. அவன் 3 காலேஜோட ஓனர். அதனாலதான் உனக்கு அவனை பிடிச்சிருக்கு. நான் ஒன்னு கம்பெனிலே வேலை பாக்குறேன், சாதாரண எம்ப்ளாயி அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அது உண்மைன்னு ப்ரூஃப் பண்ணிட்டேல நீ. சாம், நீ என்ன தப்பாவே புரிஞ்சு வச்சிருக்க. ஏய், நான் உன்னை எப்படி புரிஞ்சு வச்சா உனக்கு என்ன? நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிருந்தா உன் வாழ்க்கை நாசம் இருக்கான்னு நினைச்சிருக்க. அதனால பெட்டர் லைஃப சூஸ் பண்ணிருக்க. இப்ப என்னன்னா, இது அப்பவே என்கிட்ட நீ சொல்லிருக்கணும் தானே.
ஒரு வருஷமா நான் சந்தோஷமா இருந்திருப்பேன்டி. ஓகே, நம்மளோட சம்பாத்தியத்துல வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறோம். அவ வேற விதமா யோசிக்கிறான். அந்த பொண்ணுக்கு நம்ம செட் ஆக மாட்டோம். நானே வழி விட்டு கொடுத்திருப்பேன். ஆனா ஒரு வருஷமா காரணமே தெரியாம என்ன புலம்ப விட்டுட்டு இப்போ எப்படி 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 என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா உன் வாழ்க்கை செதஞ்சு போயிருந்திருக்குமா? சாம் அமைதியா பேசுடான். வீட்டுல உள்ளவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. பெரியவங்க யாராவது வந்தா பெரிய பிரச்சனையா போயிடும். என்னங்க, இன்னைக்கு சாம் புலம்புறத நிப்பாட்டுற மாதிரி தெரியல. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கான். இந்நேரத்துல குரு பாக்குறாருன்னு சொல்லிட்டு நீங்க இசைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதையும் சாமால அக்செப்ட் பண்ண முடியாது. எப்படியாவது பேசி நம்ம ரூமுக்கு கூட்டு போயிருங்க. தாத்தா ஏதாவது எந்திரிச்சு வந்துட்டாங்கன்னா இது புது விதமா வெடிக்கும். நான் வித்யாவோட ரூம்ல இன்னைக்கு தூங்கிக்கிறேன். சரி குல்ஃபி, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. அம்மு, ஏ இசை ஒன்னதான், நீ உன் ரூமுக்கு போ. என்னடா உன் தங்கச்சி காப்பாத்த பாக்குறியா? ஆமா, அப்படியே நீ பழி வாங்கி கிழிச்சிருவ. டேய், அவளை பார்த்து நறுக்குன்னு நாளைக்கு கேள்வி கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நல்லா கேட்டு கிழிச்சான். வாடா முத ரூமுக்கு. டேய், விட்டா என்ன? உன் தங்கச்சி என்கிட்ட இருந்து காப்பாத்த பாக்குறியா? சீன் பெருசா இருக்குன்னு பார்த்தா இப்படி டம்மியா முடிஞ்சிட்டு. இவ்வளவு சீக்கிரம் இந்த பிரச்சனையை முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட வேண்டியதான். அப்பவே நினைச்சேன், இந்த கிம்ஸ தான் எங்கேயோ என்னமோ புலம்பி இருக்கணும். வாயை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கவும் தெரியாது. இந்த மெண்டல் என்ன வச்சு ஒரு அர்த்தத்துல சொல்லியிருக்கான். அத சாம்ப்ரோ வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இதோட வாயினால இன்னும் என்னென்ன ஃபேஸ் பண்ண போறான்னு தெரியல. குரு, வாங்க அன்பு. சாம் ஏதோ குடிச்சிட்டு வந்து உளறிட்டு போறான். நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதுங்க. அவன் பழைய கதை எதையோ வச்சு உளறிட்டு போறான். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அன்பு. எனக்கு பாஸ்ட் எல்லாம் தெரியும். இது இல்ல இசை என்கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. நீங்க நான் பார்த்துட்டு நின்னேன்னுலாம் கவலைப்படாதுங்க. என்னால எல்லாம் உங்க தங்கச்சி வாழ்க்கை எப்பவும் கேள்விக்குறியா மாறாது. அவங்க கண்டிப்பா சந்தோஷமா இருப்பாங்க. இல்ல நீங்க சாமி இசையும் தப்பா புரிஞ்சிடக்கூடாதுலாம். அப்படியெல்லாம் இல்ல, நான் எதுவும் தப்பா புரிஞ்சுக்கலாம். தூங்கிட்டாரா? புலம்பிட்டே தான் இருக்கான். சரி, நீங்க போய் அவரை பாருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க இசைக்கு கிடைக்க அவ கொடுத்து வச்சிருக்கணும் தான். ஏன்னா இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா யாரும் கிடைச்சிட மாட்டாங்க எல்லாம். இவர் வேற. அப்புறம் பேசலாம் அன்பு. நீங்க சாம்ப்ரோவை போய் பாருங்க. நம்ம நாளைக்கு பேசலாம். சரி குரு.